Yamaha Ray ZRக்கு கிராஷ் கார்டு மாட்டியிருக்கோம், ப்ளஸ் ஃபாக் லேம்ப், மினி ஃபாக், ப்ளஸ் ஹசார்ட் ஸ்விட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஓலா S1 ப்ரோக்கும் நம்ம இங்கே கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நான் இந்த ஓலா S1 ப்ரோடைய ஃபுல் செட்டப் காட்டுற பாருங்கள். கிராஷ் கார்டு போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஸ்லைடர்ஸ் வந்துடும். ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் அடிப்படாமல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கிராஷ் கார்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்கில் ஏறுறவங்களுக்கு போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஃபுட்ரெஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி டேஞ்சர் செட்டும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வண்டிக்கு இந்த கஸ்டமர் போகிற காரணம் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸ் கீழே விழுந்து அடிபடுத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் ஃபுல்லாக டென்ட்டுங்க. ஸோ கஸ்டமர் இன்னொரு வாட்டி கீழே வந்து அடிப்படாமல் இருக்குது. இந்த கிராஷ் கார்டு போட்டிருக்காரு, முதலையே போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டாரு, பரவாயில்ல இப்போ போட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Yamaha Rayக்கு நம்ம கிராஷ் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைட்லேருந்து லுக் காட்டியிருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி டேஞ்சர் செட்டு ப்ளஸ் ஹசார்ட் ஸ்விட்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 4 இண்டிகேட்டர் ஒன்றா அறிகிற மாதிரி. இப்போ நான் ஃப்ரண்ட் லுக்கும் காட்ட பாருங்கள். இந்த வண்டிக்கு ஸ்லைடர்ஸ் வராதுங்க, பிளெயின் கிராஷ் கார்டு தான், ஏன்னா இதில் ஸ்லைடர்ஸ் வச்சு போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மினி ஃபாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், போத் எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் டுவல் ஸ்விட்ச் போட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சசரிஸ் உங்கள் Yamaha Ray ZR அது மட்டும் இல்லாமல் ஓலா S1 ப்ரோக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த 2 வண்டி கிராஷ் கார்டும்.